இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச போட்டிக்கு முன்னதாக ஆர் பிரேமதாச மைதானத்திலிருந்து இங்கே இன்றும் சாறை சாறையாக ரசிகர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதலாவது போட்டியில் அள்ளி நிறைத்தது போல இன்னும் ரசிகர்களின் வருகை பெருமளவில் இடம்பெறவில்லை என்பதை பார்க்கிறோம். சனிக்கிழமை இன்னும் அதிகமான ரசிகர்கள் எதிர்பார்க்கப்படுகின்றார்கள். ஆனால் கொஞ்சம் தாமதமாக வரலாம், பெரிய அளவு போக்குவரத்து நெரிசல் இருக்காது என்ற காரணமும் இங்கே இருக்கலாம். இங்கிலாந்து ரசிகர்கள் வழமை போல் அதிக அளவில் வந்திருப்பதை பார்க்கிறோம். அவர்களுக்கு இன்முறை நாணய சுழற்சி என்பது மிக முக்கியமானதாக தேவைப்படுகிறது. அதுவும் எங்களுக்கு தெரிந்ததே. சுற்றுலா பயணிகளாக பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு இன்று போட்டியும் வெற்றியாக அமைய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்திருப்பதை பார்க்கிறோம். அதுபோல் இங்கிலாந்து ரசிகர்கள் வழமையாக இலங்கைக்கு போட்டிக்கு வந்தால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் இங்கே இருக்கிறது. ஹாய் பாமியாமி ஸ்டால். Oh. What do you think about today's match? Yeah, I think England are going to bounce back. Going to be a good match today. And what do you think? near luck in toss? Yeah, toss is important, isn't it? Okay. Yeah. So you're going to stay for the 2020 also? We're staying for the T20 series, okay. Not for the World Cup. Oh, all right. Yeah, so on to Candy on Tuesday or okay. Wednesday. And then, back for the World Cup, you're back to India or back to London? UK. Back to the UK. Back to UK, yeah. So have a good time. Thank enjoy stay. Take care. Thank you. போட்டி நடக்குதோ இல்லையோ இவங்க பாடு பெரும் பரபரப்பாக இங்கே நடக்குது. ஒரு பக்கம் இதை நான் ஊக்குவிக்கவில்லை, ஜஸ்ட் உங்களுக்கு காட்டிக்கிறேன் அவ்வளவுதான். இது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் உத்தியோகபூர்வமான ஆடுகள் விற்கும் கடை. இங்கே இங்கிலாந்து ரசிகர்கள் பல பேரும் இருப்பதை பார்க்கிறோம். கொஞ்சம் இந்த இடம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. விதவிதமான இங்கிலாந்து ஜெர்சிகளை பார்க்கிறோம். கொஞ்சம் வெளியே போய் பார்ப்போம் எப்படி வரிசை இருக்குது, வழமை போல் கூட்டம் இருக்கா, நேற்றை போல் கூட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். கொடி வியாபாரம் சும்மா கடை கட்டுது. அந்த இங்கிலாந்து கொடிகள் அதிக அளவில் இருந்தது போல் இந்த இலங்கை கொடிகள் பல இருக்க வேண்டும் சொல்லி இங்கே எதிர்பார்த்து விற்பனையை வைத்திருக்கிறார்கள். நம்ம இது ஃபேஸ் பெயிண்ட். இந்த பக்கம் போட்டி நடந்தால் வருமானம் தான். பெரிய கொடியிலேருந்து சின்ன கொடி வரைக்கும் இந்த பக்கம் ஜெர்சி விற்பனை கடை கட்டி கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். ஃபேஸ் பெயிண்ட் அடிக்கிறாங்களா? என்னென்ன ஃபேஸ் பெயிண்ட்? வராங்க ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ் வரல. 2 பேர் தான் அடித்தான். ஏன் சப்போர்ட் இல்லையா? இல்லைன்னா எந்த வருவாங்களா? அது இன்னும் வரல. பாவம். இங்கிலாந்துக்கு அடிங்க, வருவாங்களா? இங்கிலாந்துக்கு அடிக்க மாட்டேங்க, ஸ்ரீலங்கா மட்டும்தான். சா வருவாங்க பாருங்க. மேட்ச் நீ டாஸ் பண்ணி தான் வருவாங்க நம்மளவங்க. ஹலோ, நேற்று கூட வீடியோ பார்த்து நேற்று லைக்க போட்டேன். அப்படியா? என்ன நான் பேசினது வந்துச்சும் கூட. என்ன பேர் கூட பேர்? சஞ்சய். ரைட். எப்படி போகுது பிஸ்னஸ்? எப்படி போகுது பிஸ்னஸ்? பரவாயில்ல சார். இன்னைக்கு ஓப் டே தானே. இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌட் வருவாங்க. என்ன க்ரௌட் வருவாங்க? நம்மளும் வருவாங்க. வெல்லுவாங்களா இன்னைக்கு ஸ்ரீலங்கா? இன்றைக்கு வெல்லுவாங்க. சரி, ஓகே சஞ்சய். ஓகே. இப்படியான டூரிஸ்ட் பஸ்ஸில் தான் நிறைய இங்கிலாந்து ரசிகர்கள், இங்கிலாந்து சுற்றுப்பயணிகளாக இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தான் ரசிகர்கள் இங்கே அதிகமாக குவிய ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த பகுதி வழியாக வர ஆரம்பித்திருக்கிறார்கள். எப்படி? இங்கிலாந்து ஜெர்சி போட்டிருக்கீங்க? இங்கிலாந்து ஜெர்சி போட்டிருக்கீங்க. இங்கிலாந்து ஜெர்சி எவ்வளோ? இங்கிலாந்து ஜெர்சி நாங்கள் விற்கிறோம் 3500. ஸ்ரீலங்கா ஜெர்சி 3000 ரூபா, 2500, 1500. இந்த டூரிஸ்ட் வந்தால் இது கொஞ்சம் கூட கொடுப்பீங்க. நல்லா இருக்கு. நல்ல துணி. எப்படி போகுது பிஸ்னஸ்? ஓகே. இன்றைக்கான ஸ்ரீலங்கா வெண்டா அடுத்த மேட்ச் வர மாட்டாங்க. இங்கிலாந்து ஃபேன்ஸ் வருவாங்களா? இன்றைக்கி வேணாலும் வருவாங்க.
யார் வெள்ளணும் இன்னைக்கு? இன்னைக்கு ஸ்ரீலங்கா வெல்லணும், கட்டன் ஸ்ரீலங்கா வெல்லணும். பள்ளிகளில் 3 T20 நான் கண்டி நீ கண்டியா? எங்கே கண்டியங்க? கண்டி பொல்கோல் போதும் போதும் வருவீங்க பாருங்க. கட்டாயம் வரும். சரி, என்ன பேர் உங்களோட? பாசி சூப்பர், ஆல் தி பெஸ்ட். நல்லா செய்யுங்க ரீசன். ஓ ஃபேஸ் பெயின் எவ்வளோ? 100 இங்கிலாந்து ஃபேஸ் பெயின் அது 100. ஸ்ரீலங்கா பெயின் 100. இங்கிலாந்து பெயின் 100 தானே? எல்லாம் 100 தான். சரி, நான் வீடியோ போகிறோம், வருவாங்க. சரி, இந்த சீரியஸ் அடிச்சா 12 வருஷம் அப்புறம் விக்டரி எங்க 12 வருஷத்துக்கு அப்புறம் விக்டரி இங்கிலாண்டோட இங்கிலாண்டோட ஏன்னா இங்கிலாந்து 2017 தான் நீங்கள் வந்தாங்க, வந்து அதுவும் அடிச்சிட்டு போனாங்க எங்களுக்கு. இப்போ எனக்கு அடிப்பாங்களா? சேஞ்சஸ் இருக்கா? வரும் போல 2 சேஞ்சஸ் வரும் போல. எனக்கு தெரிஞ்சு பவன் ரத்னாய்க்கு எடுத்து கம்யூனிமெண்ட்ஸ் போடலாம். சரி, இன்னொன்று ஓகே. வேறு இன்னொரு சேஞ்ச் வந்து இருக்குமா? பாஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணுவாங்களா? எனக்கு தெரிஞ்ச அநேகமாக பிரமோத் மதுஷான் சேஞ்ச் பண்ண அன்னைக்கு கொடுத்தார், ரன்ஸ் அன்றைக்கு கொடுத்தார். கடைசி டைம் பாருங்க 47 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு லாஸ்ட் விக்கெட்ல கொண்டு விட்டாங்க. எப்படி கொடுத்தாங்க கடைசி? அசிதா கட்டாயம் ஸ்பெல்லுக்கு. என்ன பேர் கூட? என்ன பேர்? பல்மேக்ஸ். ஃபேஸ்புக்கில் நான் உங்களை ஃபாலோ பண்ணேன். சரி சந்தோஷம். ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணிட்டு போங்க. ரைட். இலங்கை அணியின் வெற்றிக்கு எதிர்பார்த்து நிறைய ரசிகர்கள் பார்த்திருக்கிறார்கள். இங்கிலாந்து அணி என்று வந்தால் தான் தொடர் சுவாரஸ்யமாகும் என்பதிலும் பல பேர் கவனமாக இருக்கின்றார்கள். எனவே இந்த போட்டி மிக முக்கியமான தீர்மானமிக்க ஒரு போட்டியாக மாறியிருக்கிறது. கடந்த போட்டிக்கு பிறகு, இலங்கை அணியின் வெற்றிக்கு பிறகு இப்பொழுது 80 ஒருநாள் சர்வதேச போட்டிகள் இந்த 2 அணிகளுக்கு இடையில் ஆடப்படுகின்றன. அதில் தலா 39 வெற்றிகளை 2 அணிகளும் பெற்றிருப்பதை பார்க்கிறோம். எனவே இன்று நிச்சயமாக இங்கிலாந்து கடந்த போட்டியில் கண்ட தோல்விக்கு பிறகு ஆடுகளத்தின் தன்மைகளை பற்றி நன்றாக பரிசீலித்திருக்கும். ஆடுகளத்துக்கு பொருத்தமான வீரர்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கும். இதில் 2 மாற்றங்கள் இங்கிலாந்து அணியிடம் எதிர்பார்க்கப்படுகின்றன. நான் பார்க்கிற ஒரு முக்கியமான விடயம், இங்கிலாந்து அணி ஆஷஸில் ஆடிய அதே முதல் 5 துடுப்பாட்ட வீரர்களை தான் முதலாவது ஒரு நாள் போட்டியில் பயன்படுத்தியது. எனவே ஒரு சின்ன மாற்றத்தை அதில் செய்ய வேண்டும் என்றவர்கள் யோசிக்கலாம். அந்த 5 பேரையும் மாற்ற முடியாது, அணியை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக துடுப்பாட்ட வரிசையிலே 1, 2, 3, 4, 5 சில மாற்றங்களை கொண்டு வரலாம். பட்லர் மிக தாமதமாக வந்தார் 6ஆம் இலக்கத்தில். எனவே அவரை மேலே அனுப்புவதற்கான எண்ணம் வந்து வரக்கூடும். ஆடுகளம் வந்து அதிகமான ஊட்டங்களை குவிக்கக்கூடிய ஆடுகளமாக இருக்கும் என்பதை நேற்று என்னுடைய நேரலை முன்னோட்டத்திலே சொல்லியிருந்தேன். எனவே அதன் அடிப்படையில் 2 வேகப்பந்து வீச்சார்கள், அதுக்கு பிறகு சுழல் பந்து வீச்சார்கள். கமிந்து மெண்டிஸ் என்ற துடுப்பாட்ட பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர் வந்தால் நன்றாக இருக்கும் என்ற ரசிகர்கள் கருதினாலும், அவர் 2020 உலகக்கண் அணியில் இடம்பெறுவதாலும், இப்போது அவரை கொண்டு வருவது எவ்வளவு தூரத்துக்கு அணிக்க நல்லது என்று யோசிப்பதனாலும் அந்த மாற்றம் இடம்பெறாது. காரணம், கடந்த போட்டியிலே துனித் வெல்லாலகே மற்றும் ஜெஃப்ரி வண்டசே 2 பேருமே சிறப்பாக பந்து வீசியிருந்தார்கள். எனவே அந்த மாற்றம் அவசியமில்லாதது என்று இலங்கை அணி யோசிக்கக்கூடும். பவன் ரத்னாயக்காவுக்கு பதிலாக கமிந்து மெண்டிஸ் துடுப்பாட்டம் பலம்பெறும், மேலதிக சுழல் பந்து வீச்சாளர் ஒருவர் கிடைப்பார். அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் இலங்கை அணி கமிந்து மெண்டிஸை அண்மை காலமாக பந்து வீச்சாளராக பயன்படுத்தியது குறைவந்த காரணத்தால் நான் அந்த மாற்றத்தை பெரிய அளவில் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் பவன் ரத்னாயக்காவுக்கு 4ஆம் இலக்கத்தில் துடுப்பாட ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர் அதை சிறப்பான முறையில் செய்யக்கூடும். தனஞ்செடி செல்வா அப்படியாக இருந்தால் துடுப்பாட்ட வீரராக கடந்த போட்டியில் பெரிய அளவில் சோபிக்கவில்லை. எனவே அவரை அணியை விட்டு நீக்கலாமா என்று எங்கள் மத்தியில் ஒரு கேள்வி வரும். ஆனால் பந்து வீச்சாளராக சிறப்பாக செய்திருந்தார். எனவே அந்த மாற்றம் யோசிக்க வேண்டிய ஒன்று. மாறாக இலங்கை அணி தன்னுடைய வியூகங்களை மாற்றி புதியவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கி, அதாவது போட்டிகளில் ஆடாதவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குவதாக இருந்தால் அந்த மாற்றத்தை செய்து பார்க்கலாம். பவன் ரத்னாயக்காவை 4ஆம் இலக்கத்தில் அனுப்பி அவருக்கு துடுப்பாட கொஞ்சம் வாய்ப்பை கொடுத்து கமிந்து மெண்டிஸை 7ஆம் இலக்கத்தில் கொண்டு வரலாம். பாவ் பட் ரிஸ்க் தானே. நான் முகத்து மேங்க டாட் சிட் ஓகே நைஸ் தேங்க்யூ. இதுதான் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட நேஷனல் ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் இன்டர்நெட்ஸ் உள்ளக வேலைப்பயிற்சிகளை பெற்றுக்கொள்கின்ற இடம். ஆமாம், அதான் சுற்றி வரீங்களா? எவ்வளோ தூரம்? என்ஜாய். இன்டர்நெட்ஸ் உள்ளக வேலைப்பயிற்சி கூடம் மிக சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது.
உள்ளே வீரர்கள் தங்களை அதிகமான முறையில் உயர்தர பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள பயன்படுத்தி கொடுக்கின்றார்கள். இதுக்கு பக்கத்தில் அப்படியே 2 பயிற்சி கூடங்கள் இருக்கின்றன. புற்கள் வழங்கப்பட்ட 2 பயிற்சி கூடங்கள். வழமையாக 2லும் 2 வீரர்கள் பிரிந்து ஆடுவார்கள். இன்று ஒரே இடத்திலே இலங்கை மற்றும் இங்கிலாந்து வீரர்கள் 2 பேரும் சேர்ந்து பயிற்சிகள் எடுப்பதை பார்த்தேன். அருகருகே கமிந்து மெண்டிஸும் ஜோ ரூட்டும் துடுப்பாட பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். கமிந்து மெண்டிஸும் வனிது ஹசரங்கவும் ஒரே நெட்டை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். போய் பார்க்கலாம் தொடர்ந்து அவர்கள் பயிற்சிகள் எடுக்கின்றார்களா, இல்லாவிட்டால் டாஸுக்கு இன்னும் 5 நிமிடங்கள் இருப்பதால் உள்ளே போய்விட்டார்களா என்று. இது ஆர் பிரேமதாச மைதானத்தில் இருக்கின்ற மிக அமைதியான இடங்கள் ஒன்று. இந்த பக்கம் வலைப்பயிற்சிகள் இருக்கிற வீரர்களை நாங்கள் பார்க்கலாம். அப்படியே வரிசையாக வலைப்பயிற்சிகள் எடுக்கக்கூடிய இந்த நெட்ஸ் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி நேர போனால் நீச்சல் குளம். இப்போது இலங்கை வீரர்கள் தங்களை உடலை பதப்படுத்திக் கொள்ள ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு வந்து பயிற்சிகள் எடுத்த பிறகு தங்களது சூட்டை ஆற்றிக்கொள்ள அந்த நீச்சல் கூடத்தை பயன்படுத்துவார்கள். அப்படி நேர போனால் எங்களுடைய மீடியா பாக்ஸ். எனவே போட்டியை ரசியுங்கள். போட்டி முடிந்த பிறகு நேரலையில் இன்றைய நாளின் விவரங்களோடு உங்களை சந்திக்கிறேன்.